அந்த கார்த்திகேயன் வானாசுரனை வதம் பண்ணிட்டான். என்னுடைய காலன் திரும்பவும் தப்பிட்டான். வானாசுரா, உன்னோட ரூபங்கள் வேணா பல இருக்கலாம், ஆனா விதியில உன்னோட மரணம் தான் எழுதப்பட்டிருந்தது. அந்த நாகினியையும் அவளோட மகனையும் நான் நிச்சயமா கொன்னிருப்பேன். நான் உங்களை தடுத்துதான் ஆகணும். ஒரு சகோதரரோட கையாலே இன்னொரு சகோதரருக்கு மரணம் ஏற்பட்டிருக்கும். நீங்க எப்படியாவது என்னுடைய மகன்களை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் நான் இந்த யுத்தத்தை மட்டுமில்ல, இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் கண்டிப்பா வெல்லுவேன். எடுத்துட்டே வரலையே. இங்கேயும் பூ இருக்கு, ஆச்சரியமா இருக்கே. பூக்களா இருக்கு. இந்த பூக்கள் எவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு தெரியும் இத யாரு பண்ணாங்கன்னு. கண்ணா, 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 நீ எங்க இருக்க? வெளியே வா. ராதா, ஆனா நான் தான் இந்த பூக்கள் எல்லாத்தையும் இங்க வச்சேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ இங்கதான் எங்கேயோ இருக்கன்னு இந்த பூக்கள் எனக்கு சொல்லுச்சு. நீயும் இதோட வாசம் மாதிரி தான். கண்ணுக்கு தெரியலனாலும் பக்கத்துல தான் எங்கேயாவது இருப்ப. சரி, நீ இத சொல்லு கண்ணா, திடீர்னு ஏன் இவ்வளவு பூக்கள்? அது உன்னோட ஸ்ரீஹரி நேத்து என்னோட கனவுல வந்தாரு. நீ கொடுக்கற லட்டு தினமும் அவர்கிட்ட சரியா போய் சேர்ந்துகிட்டே இருக்கான். இன்னொன்னு தெரியுமா, அவர் எனக்கு ஒரு கட்டளையும் இட்டாரு. உன்னோட இந்த லட்டுக்கு பதிலா உனக்கு ஏதாவது ஒரு பொருளை அன்பளிப்பா கொடுக்க சொன்னாரு. அதனாலதான் நான் இந்த தாமரை பூக்களை கொண்டு வந்தேன். உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல ராதா? வா ராதா. எங்க கண்ணா? காட்டுக்குதான். அங்க நான் உனக்கு ஒரு விசேஷமான பழத்தை அன்பளிப்பா கொடுக்க போறேன். வா ராதா, அங்க எல்லாரும் நமக்காக காத்துட்டு இருப்பாங்க. வா. மகாராஜா, கார்த்திகேயரோட அம்மா பார்வதி அவரை வெளியே போக கூடாதுன்னு கட்டளையிட்டு இருக்காங்க. இப்போ கார்த்திகேயர் கணங்களோட பாதுகாப்புல இருக்காரு. அதனால கார்த்திகேயரை கடத்துறது ரொம்ப கடினமானது. நாம அந்த கார்த்திகேயனை கைலாய மலையை விட்டு வெளியே கொண்டு வந்தாகணும். இல்லனா அவனை சம்ஹாரம் பண்றது ரொம்ப அசாத்தியம். ஆச்சாரியாரே, அந்த கார்த்திகேயனால வர முடியலன்னா என்ன? நான் கைலாய மலையிலேயே அவனுடைய மரணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணிடுறேன். நாகதேவியின் மகனான நான் தக்ஷன் எல்லா நாகங்கள் கிட்டையும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். கிருஷ்ணனுக்கு எதிரான யுத்தத்துல நீங்க எல்லாரும் எனக்கு ஆதரவா இருக்கணும். நீங்க இந்த பூமியில எந்த மூலையில இருந்தாலும் சரி, எல்லாரும் உடனே இங்க வாங்க. உங்க எல்லாருக்கும் நன்றிகள் நண்பர்களே. அந்த ஸ்ரீஹரி எனக்கு அநியாயம் பண்ணிருக்கிறது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஒருவேளை நாம மட்டும் இப்பவே இந்த அநியாயத்தை எதிர்த்து நிக்கலன்னா அப்புறம் நீங்களும் எதிர்காலத்துல இதே மாதிரி ஸ்ரீஹரியோட அநியாயத்தை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும்.
இப்ப நாம ஒரு திட்டத்தை செயல்படுத்தியே ஆகணும். என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க ஆச்சாரியாரே? நாம திட்டமிட்டபடி கைலாய மலையிலேயே கார்த்திகேயனை சம்ஹாரம் பண்ண போறோம். அதனால இந்த உலகத்தின் அதீத மாய சக்தி கொண்ட அசுரனான பிரலபாசுரனை அறிமுகப்படுத்தத்தான் உன்னை இந்த இடத்துக்கு நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். பிரலபாசுரன் எப்படி இருப்பான்னு இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது. அதனால நாம பிரலபாசுரனையே கைலாய மலைக்கு அனுப்பலாம். சரி ஆச்சாரியாரே, இப்படிப்பட்ட ஒரு அசுரன் நம்ம கூட இருந்தா நம்மளோட காரியம் நிச்சயமா வெற்றி அடையும். இந்த மாதிரியான அசுரன் தான் எனக்கு தேவைப்பட்ட ஆச்சாரியாரே. தாரகாசுரா, நீயே உள்ள வந்து பாரு. பிரலபாசுரா, வணக்கம் ஆச்சாரியாரே. சொல்லுங்க ஆச்சாரியாரே, என்ன காரணமா வந்திருக்கீங்க? பிரலபாசுரா, நீ உன்னோட விசேஷ சக்திகளை பயன்படுத்தி சிவபுத்திரனான கார்த்திகேயனை வதம் பண்ணியாகணும். என்னோட சக்திகளுக்கு முன்னாடி யாராலையும் தாக்கு பிடிக்க முடியாது. அந்த கார்த்திகேயனால கூட என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நண்பர்களே, ரொம்ப பசிக்குது. நாம எல்லாரும் பழங்களை சாப்பிடலாம், அப்புறமா விளையாடலாம். ஆமா நண்பர்களே. எல்லா பக்கமும் எலிகளா இருக்கு, விரட்டுங்க. கண்ணா, இத்தனை எலிகள் இங்க எப்படி வந்தது? நீதான் இதுங்களெல்லாம் கூப்பிட்டியா? ஆனா ஏன் முதல்ல இதுங்களை இங்க இருந்து விரட்டு. கண்ணா, காப்பாத்து. எல்லாரும் இங்க இருந்து போங்க. என்னோட நண்பர்கள் உங்களை பார்த்து பயந்து போயிருக்காங்க. அதனால நீங்க இந்த காட்டை விட்டுட்டு வேற ஏதாவது காட்டுக்கு போயிடுங்க. ராதா, எல்லா எலிகளும் போயிடுச்சு. கண்ணா, எங்களை பயமுறுத்துறதுல உனக்கு என்ன ஆனந்தம்? வாங்க தொலைகளே, நம்ம விளையாடலாம். வாங்க வாங்க நண்பர்களே, போய் விளையாடலாம். 1
2 3 கண்ணா, இது என்ன மாயை? பாம்பு பாம்பு இங்க பாம்புகளா இருக்கு. கண்ணா பாம்பு 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 கண்ணா, ராதா, இந்த பாம்புகள் நம்மள நாலா பக்கமும் சூழ்ந்துருச்சுங்க. வாங்க முதல்ல இங்க இருந்து போலாம். வாங்க வழியில இதை விட பெரிய ஆபத்துகள் இருக்கலாம். ராதா, நீயாவது சொல்றது கேளு. நில்லு. கிருஷ்ணா, இப்ப நான் முழு திட்டத்தோட வந்திருக்கேன். நீ எங்க இருக்க? தைரியம் இருந்தா என் முன்னாடி வா. நண்பர்களே, நில்லுங்க. அதோ கிருஷ்ணா அங்க இருக்கான். என்ன பார்த்து பயந்து ஓடுறான்னு நினைக்கிறேன். தக்ஷன் கண்ணனை தாக்குறதுக்காக போய்கிட்டு இருக்கான். நில்லு தக்ஷா. நீ கண்ணனை நெருங்கணும் அப்படின்னா முதல்ல என்ன எதிர்கொண்டாகணும். நீ எங்களுக்கு கொடுத்த வாக்க மீறிட்ட சேஷனாகவே. கொடுத்த வாக்க மறந்துட்டியா? கிருஷ்ணனுக்கும் எனக்கும் இடையில நடக்கிற இந்த யுத்தத்துல குறுக்க வரமாட்டேன்னு சொல்லியிருந்த. ஆனா நீ யாரோட நெருக்கமா இருக்கியோ அவங்கள மாதிரியே உன்னோட வாக்குல இருந்து பின் வாங்குறதுல உனக்கு எந்த விதமான வருத்தமோ கவலையோ இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் எந்த தருணத்திலையும் உன்னை எந்த ஒரு ஆயுதத்தாலையும் தாக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா அதுக்காக என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் ஸ்ரீஹரியை காக்க மாட்டேன்னு அர்த்தம் இல்ல. நண்பர்களே வாங்க. மதுமங்கள், இங்க வாங்க. ராதா, லலிதா, இங்க வாங்க. எல்லாரும் வேகமா வாங்க. கண்ணா பாம்பு கண்ணா பாம்பு. ராதா, பாம்புகள் நம்மள சூழ்ந்துருச்சு. ராதா, என்ன நடந்தாலும் நீங்க யாருமே இந்த வளையத்தை விட்டு வெளியே வந்துடாதீங்க. கண்ணா சேஷனாகமே, என் வழியில தடங்களா இருக்காத. நான் போய் அந்த கிருஷ்ணனை இப்பவே அழிச்சாகணும். ஆனா அந்த கிருஷ்ணனுக்காக நான் என்னோட அண்ணனை எக்காரணத்தை கொண்டு தாக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். என் வழியை விட்டு விலகி போயிடு. இல்ல சேஷனாகமே, நீ இப்படி பண்ணக்கூடாது. இந்த நாகங்கள் எனக்கு உதவிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். அண்ணா, எச்சரிக்கையா இருங்க. நல்ல வேலை கிருஷ்ணா, இப்ப நீயே என் முன்னாடி வந்துட்ட. இல்லனா சேஷனாகத்தை என்னோட வழியில இருந்து விலக்க வேண்டியதா இருந்திருக்கும். இந்த காட்டுல இருந்து வேணா நீ தப்பிச்சிருக்கலாம். இன்னும் எவ்வளவு நேரம் என்கிட்ட கண்ணாமூச்சி ஆடுற நானும் பாக்குறேன். உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஏன்னா நாளைக்கு உன்னோட மரணம் உன்னை கூட்டிட்டு போகவும் வீட்டு வாசலுக்கே வரப்போகுது. கண்ணா, கண்ணா, நீ ரொம்ப கருணையானவ. நீ மட்டும் நினைச்சிருந்தா என் தம்பி தக்ஷனை ஒரே நொடியில கொன்னு இருக்கலாம்.
ஆனா நீ என் தம்பிய கொல்ல விரும்பல. ஆனா அவன் உன்னை கொல்றதுக்காக துடிக்கிறான். நீங்க பண்ண புண்ணியங்களால தான் உங்க தம்பி தக்ஷன் இன்னும் உயிரோட இருக்கான். ஆனா விதி தக்ஷனோட மரணத்தையும் அதுக்கான நேரத்தையும் ரொம்ப முன்னாடியே முடிவு பண்ணிடுச்சு அண்ணா. ஆனா அதுக்கான சரியான நேரம் வராத வரைக்கும் நான் தக்ஷனோட யுத்தம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். நீங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. என்ன இருந்தாலும் இந்த விதியை என்னால மாத்த முடியாது அண்ணா. எனக்கு தெரியும் கண்ணா, நீ அதை மாத்தணும்னு நான் விரும்பல. உன் கையால மோட்சம் கிடைக்கிறது என் தம்பி தக்ஷனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியமா இருக்கும். நண்பர்களே, இனி நீங்க எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம். இப்ப நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ரொம்ப நன்றி கண்ணா, நீ இன்னைக்கு எங்க எல்லாரையும் மறுபடியும் காப்பாத்திட்ட. வாங்க நண்பர்களே, இப்ப நாம எல்லாரும் திரும்ப வீட்டுக்கு போய் ஆகணும். சூரியனும் அஸ்தமனமாக போகுது. வாங்க அண்ணா, வாங்க. ஸ்ரீஹரி, தேவி பார்வதி குமார கார்த்திகேயன அவனோட அறையை விட்டே வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி கட்டளையிட்டு இருக்காங்க. பார்வதி இந்த மாதிரி செஞ்சு இயற்கையின் விதிகளை மாத்த பாக்குறாங்க. ஸ்ரீஹரி, ஒரு தாயோட மனசை புரிஞ்சுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். தேவி பார்வதி ஒன்னும் சாதாரண பெண் இல்ல. என்ன நடக்க இருக்கணுமோ அது நடந்தாகணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தேவி பார்வதியா இருந்தாலும் நாக அன்னை கத்ருவா இருந்தாலும் எல்லா தாய்களுக்கும் அவங்க குழந்தைகளோட பாதுகாப்பு தான் முக்கியமா இருக்கும். அதுக்காக அவங்க விதியவே மாத்தி எழுதுறதுக்கு கூட முயற்சி பண்ணுவாங்க. மகனே, இந்தா சாப்பிடு. நீ இந்த தாய் பேச்சு கேப்பதானே? அதனால இன்னைக்கு என்னோட கையாலே கார்த்திகேயனுக்கு ஊட்டி விட போறேன். உனக்கு தெரியும்ல, இதெல்லாம் அம்மா உன்னோட பாதுகாப்புக்காக செய்யறேன்னு. உன்னை இந்த மாதிரி அறைக்குள்ள பூட்டி வச்சு கஷ்டப்படுத்துறது எனக்கு என்ன சந்தோஷம் நினைக்கிறியா? என்னால எதை வேணாலும் தாங்கிக்க முடியும். உன்னோட உடல்ல ஒரு கீறல் வந்தா கூட என்னால தாங்கிக்க முடியாது. உனக்கு வலிக்குன்ற கற்பனையே என்ன பதற வைக்குது. இதுல என்னோட தப்பு எதுவும் இல்ல கார்த்திகேயா. உன் மேல இருக்க பாசத்தால இப்படி பண்ணிட்டு இருக்க. உனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னோட கோவத்தோட உக்ரத்தால இந்த பூமியில பிரளயமே ஏற்படும். அதனால இந்த பூமிக்கும் சரி உனக்கும் சரி என்னால எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கார்த்திகேயா. இந்த மகனே, இந்த விஷரசத்தை குடி. இத மட்டும் நீ குடிச்சனா உன்னோட எல்லா சோர்வும் போயிடும் தக்ஷா. ஆமா ஆமா, இப்ப நான் கொஞ்சம் உற்சாகமா உணர்றேன். உங்களை மாதிரி விஷரசத்தை யாராலையும் பண்ண முடியாது. இன்னைக்கு அந்த கிருஷ்ணா என்ன ரொம்ப சோதிச்சிட்டான். அவன் இன்னைக்கு வேணா தப்பிச்சிருக்கலாம், ஆனா சீக்கிரமே அவன் சாக போறான். நான் அவனை விடவே மாட்டேன். ஆனா மகனே, அடுத்து என்ன திட்டம் வச்சிருக்க? நம்மளை இங்க இருந்து அந்த கிருஷ்ணனோட அறைக்கு கூட்டிட்டு போற ஒரு சுரங்க பாதையை உருவாக்கலாம்.
அதே பாதையில நாம கிருஷ்ணனை இங்க கூட்டிட்டு வந்துடலாம். அப்புறம் அவனை நான் உங்க கண்ணு முன்னாடியே கொல்றேம்மா. மகனே, இது நிஜமாவே ரொம்ப நல்ல திட்டம். இந்த திட்டத்தை நீ சீக்கிரமாவே செயல்படுத்து. இந்த முறை என் மகன் தக்ஷன் அவனோட எதிரிய நிச்சயமா கொன்னுடுவான். என்ன இது? சகோதரன் தக்ஷன் நிலத்தடி வழியா கிருஷ்ணரோட அறைக்குள்ள போக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமா, அவனை பார்த்து கத்துக்கோ வாசுகி. உன்னுடைய சகோதரன் தக்ஷன் எப்படி அம்மாவோட கட்டளைகளை கடைபிடிக்கிறான்னு கத்துக்கோ. ஆனா இங்க நீ இவ்வளவு பெரிய சாமர்த்தியசாலியா இருந்தும் உன் அம்மாவுக்கு போய் உதவ மாட்டேங்கிற. உன்னால பார்வதியோட வலிய மட்டும் புரிஞ்சுக்க முடியும். ஆனா உன் அம்மாவோட வலிய மட்டும் புரிஞ்சுக்க முடியாது. நீ எப்படி இவ்வளவு முட்டாளான? நீங்க அன்னை பார்வதிய அன்னை கத்ருவோட ஒப்பிட்டு பேசுறது தவறு. அன்னை பார்வதி எப்பவும் என்னை இந்த மாதிரி அதர்மத்தை செய்ய தூண்ட மாட்டாங்க. ஒவ்வொரு தாய்க்கும் அவங்க குழந்தைய பாதுகாக்கிற உரிமை இருக்கு. ஆனா அதை தர்மத்தின் வழியில பண்ணணும். அவங்களோட புத்திர பாசத்துல அன்னை கத்ரு அதர்மத்தோட வழியில போறாங்க. ஆனா அன்னை பார்வதி எப்படியாவது குமார கார்த்திகேயரை ஆபத்துல இருந்து காப்பாத்த மட்டும்தான் முயற்சி செய்யறாங்க. ரெண்டு பேருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஆச்சாரியாரே. தாய் பாசத்துல சரி தவறு தர்மம் அதர்மம்ங்கிறதுக்கு இடமே இல்லை. ஆனா பார்வதி பண்றது சரியாகவும் உன் அம்மா பண்றது மட்டும் தவறா உனக்கு தெரியறது உன்னோட தவறுதான் வாசுகி. உன்னுடைய அம்மா மட்டும் என்ன அவங்களோட குழந்தைகளுக்காக குறைந்த வலியை அனுபவிச்சாங்க? கத்ரு உனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கா. ஆனா நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? கண்ணா, நீ எனக்கு ஒவ்வொரு நாளும் புது புது கவலையா கொடுக்கற. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கண்ணா. உனக்கு மட்டும் ஏதாவது நான் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, இந்த பிரபஞ்சத்துல எல்லா தாய்மார்களுக்கும் இதே நிலைமைதான். இந்த கவலைக்கு எல்லாம் ஒரே ஒரு தீர்வு மட்டும்தான் இருக்கு. ஸ்ரீஹரி கிட்ட பிரார்த்தனை பண்றது. எப்படி இருந்தாலும் ஸ்ரீஹரிக்கு அவரோட பக்தர்கள் மேல அதிக கருணை இருக்கு. அதுலயும் உங்களை மாதிரியான தாய்களோட வேண்டுதல்ல அவரு கண்டிப்பா கேட்பாரு. உங்களுடைய பிரார்த்தனையால தானே அம்மா நான் இதுவரைக்கும் எவ்வளவோ பெரிய பெரிய பிரச்சனைகள்ல இருந்தும் தப்பிச்சு வந்திருக்கேன். எனக்கு தெரியும், உன்னோட இந்த இனிமையான பேச்சால என்ன மயக்கிடுவேன்னு தெரியும். சரி, பேசுனதெல்லாம் போதும், இப்ப படுத்து தூங்கு. இந்த இரவோட ஒவ்வொரு நொடியும் நீளமானதா இருக்கு. என் மகன் தக்ஷன் அவனோட திட்டத்துல வெற்றி அடைஞ்சாதான் எனக்கு இருக்கிற எல்லா கவலைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். சரி, நான் உனக்காக வேற ஏதாவது கொண்டு வரவா? வணக்கம் மகாதேவா. வணக்கம் தந்தையே. பார்வதி, எனக்கும் அப்படியே கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வா. அது வரைக்கும் நம்மளோட மகன் கார்த்திகேயன் கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேச ஆசைப்படுறேன். கண்டிப்பா மகாதேவா. கார்த்திகேயா,
நீ எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடு. இப்ப நான் போய் மகாதேவருக்காக தண்ணி கொண்டு வரேன். பார்வதி, நீ போகும்போது கொஞ்ச நேரத்துக்கு உன்னோட கணங்களையும் கூட்டிட்டு போ. நான் இங்க இருக்க இந்த சமயத்துல அவங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரி பிரபு, நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? கணங்களே, நீங்க எல்லாரும் என் கூட வாங்க. அம்மா மேல உனக்கு கோவமா? அப்ப ஒண்ணு பண்ணலாம். நீ இன்னைக்கு உன்னோட அப்பா கையால சாப்பிடு கார்த்திகேயா. பார்வதி உன்னை மரணத்துக்கிட்ட இருந்து ஒளிச்சு வைக்க நினைச்சாங்கல்ல, ஆனா மரணத்துக்கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. பாரு கார்த்திகேயா, உன்னோட மரணம் உன் கண் முன்னாடியே இருக்கு. நீயும் அந்த தாரகாசுரனோட தூதுவன் தான் நினைக்கிறேன். என்னோட சக்தியில உனக்கு பாதி கூட இருக்காது பாலகா. நில்லுங்கள் தேவி. மகாதேவர் இப்ப கார்த்திகேயர்கிட்ட முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்காரு. மகாதேவரின் கட்டளைப்படி இந்த நேரத்துல நீங்க உள்ள போறது சரியா இருக்காது தேவி. கார்த்திகேயன் ஒரு நொடி என் பார்வையில இல்லாம இருந்தா கூட என் மனசு பதக்குது. அப்படி என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல. அம்மா, வா, உனக்கு சக்தியும் திறமை இருந்தா என்ன வந்து வதம் பண்ணு. மகாதேவர் பேசி முடிக்க இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? என்னால காத்துட்டு இருக்க முடியல. துஷ்டா, நீ மட்டும் என் அப்பா இல்ல என் அம்மா உருவத்துல மாறாம இருந்தீனா உன்னை நான் இந்நேரம் வதம் பண்ணிருப்பேன். நான் சொல்றத கேளு, நீ உன்னோட உண்மையான உருவத்துக்கு வா பிரலபாசுரா. வா கிருஷ்ணா, இப்ப நான் உன்னோட கடைசி பயணத்துக்கு கூட்டிட்டு போறேன்.
உன்னால ஏன் உருவத்திலயும் மாற முடியுமா? இனியும் நான் உன்னை விடுறதா இல்ல. நில்லு கார்த்திகேயா, அவனை கொல்லாத. அது அப்பாவுடைய குரல். பிரளபாசுரன் இன்னொருத்தர் ரூபத்துல மாறி இருக்கும் போது அந்த ரூபத்துல அவன் கொல்லப்பட்டானா அது யாருடைய ரூபமோ அவங்க இறந்து போயிடுவாங்க. அதனாலதான் இப்போ அவன் உன்னுடைய ரூபத்துக்கு மாறி இருக்கான். அந்த கிருஷ்ணா எங்க தான் போனா? நீ தப்பிக்கவே முடியாது கிருஷ்ணா. இன்னைக்கு என் கையால தான் உனக்கு மரணம். கிருஷ்ணா! அந்த கிருஷ்ணனை எங்கேயுமே காணோம். இது எப்படி சாத்தியமாகும்? இது கண்டிப்பா அந்த கிருஷ்ணனோட சூழ்ச்சியா தான் இருக்கும். அந்த தந்திரக்காரன் திரும்பவும் என்னை ஏமாத்திட்டான். நான் அவனை விடவே மாட்டேன். கிருஷ்ணா! மகனே, மகனே தக்ஷா, உனக்கு ஒன்னும் ஆகலையே மகனே? என்னாச்சு தக்ஷா? நீ ரொம்ப கோவமா இருக்கங்கிறத உன்னோட முகமே சொல்லுது. அம்மா, அந்த கிருஷ்ணா என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். மறுபடியும் சூழ்ச்சி பண்ணி ஏமாத்திட்டான். மகனே, அவன் அவனோட சதி வேலைகளை ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அந்த கிருஷ்ணன் சரியான தந்திரக்காரன். இப்போ நாம அவனோட பலவீனம் எதையாவது நமக்கு சாதகமா பயன்படுத்தி அவனை வர வச்சாதான் அவனை நம்மளால கொல்ல முடியும் தக்ஷா. நீ இப்ப உன்னோடவே யுத்தம் செய்யணும் கார்த்திகேயா. இதுல நீ ஜெயிச்சாலும் சாக போறது என்னமோ நீதான். அதுவே நான் ஜெயிச்சாலும் சாக போறது நீதான் கார்த்திகேயா. வா கார்த்திகேயா, சண்டை போடு, வந்து என்னோட யுத்தம் செய். தாரகாசூரரோட காலனை நான் வதம் பண்ணிட்டேன். இந்த விஷயம் தாரகாசூரருக்கும் சுக்கராச்சாரியாருக்கும் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்ப இவனோட தலையை வெட்டி எடுத்துட்டு போறேன். பிரபு, நீங்க இங்க இருக்கீங்களா? அப்போ கார்த்திகேயனோட அறையில இருக்கிறது யாரு? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க பார்வதி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க கார்த்திகேயன் அறைக்கு வரலையா? இல்லை பார்வதி, நான் ஸ்ரீஹரி விஷ்ணு கூட பேசிக்கிட்டு இருந்தேன். கார்த்திகேயா! தேவி பார்வதி மற்றும் மகாதேவனோட மகனை கொல்றது என்னவோ அவ்வளவு சுலபமானது இல்ல பிரலபாசுரா. மகனே கார்த்திகேயா, கார்த்திகேயா! இந்த அசுரனால உனக்கு காயம் எதுவும் ஏற்படல? இந்த அசுர அப்பாவோட ரூபத்துல என்ன கொல்ல வந்திருந்தான். ஆனா நான் அவனை வதம் பண்ணிட்டேன். இப்பவாவது நம்பிக்கை வை பார்வதி. நம்மளோட கார்த்திகேயனால எப்படிப்பட்ட அசுரனா இருந்தாலும் வதம் செய்ய முடியும். அதனாலதான் கார்த்திகேயன் தாரகாசுரன் அழிக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கான். இந்த அசுரர்கள் பண்றதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கவலையா இல்லையா பிரபு? இந்த அசுரன் நம்ம மகன் மேல நம்ம வீட்டுக்கே வந்து தாக்குதல் நடத்திருக்கான். இவனோட பாதுகாப்பை நம்ம இன்னும் அதிகரிக்கணும் பிரபு. வணக்கம் முனிவரே. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. முனிவரே, கண்ணனை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு அசுரன் கூட அவன் யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். முனிவரே, என் மகனோட பாதுகாப்புக்காக நீங்க தான் ஏதாவது பண்ணணும். எனக்கு நல்லாவே தெரியும்.
இங்க வேற ஒருத்தரும் கிருஷ்ணனோட பாதுகாப்புக்காக ஏதாவது பூஜை பண்ணுங்கன்னு சொல்லி ஏற்கனவே வந்திருக்காங்க. ஆனா அவங்க யாரு முனிவரே? நீங்க என் கூட கொஞ்சம் வாங்க வாங்க. இவங்க தான் அது. ராதா, உனக்கும் என்ன மாதிரி கண்ணனை நினைச்சு கவலையா இருக்கா? நாம 2 பேரும் சேர்ந்து கண்ணனுக்காக இந்த பூஜையை பண்ணலாம். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, ஸ்ரீஹரி நம்ம மேல கருணை காட்டுவாரு. இங்க பாருங்க, நாளைக்கு முகூர்த்தம் ரொம்ப நல்லதா சிறப்பா இருக்கு. உங்களுக்கு இதுல சம்மதம்னா நாளைக்கே நம்ம இந்த பூஜையை நடத்திடலாம். கண்டிப்பா முனிவரே. கிருஷ்ணா மேல உங்களுக்கு அவ்வளோ அன்பா? இந்த அன்பு இப்போ உங்க 2 பேருக்குமே ஆபத்தாக போகுது. அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்க. நீயும் நல்ல அருமா. வரும் முனிவரே. வாராதா? இவ்வளவு பெரிய நாகமா? வேண்டாம். மகாராஜா தாரகாசுரா, ஒரு துர்பாகியமான செய்தி வந்திருக்கு. எனக்கு தெரியும் ஆச்சாரியாரே, தெரியும். திவ்ய திருஷ்டியால பிரலபாசுரனுடைய அழிவை நான் பார்த்துட்டேன். கார்த்திகேயன் நான் நினைச்சதை விட ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்கான். என்ன இருந்தாலும் நான் அவனை உயிரோட விடமாட்டேன். இனி இந்த காரியத்தை நானே தான் செஞ்சாகணும் ஆச்சாரியாரே. விதி எனக்கு தானே சவால் விட்டு இருக்கு. அப்ப நானே என்னுடைய இந்த சவாலை ஏத்துக்கிறேன். இனி யுத்தம் தான், பிரம்மாண்டமான யுத்தம் தான். கைலாய மலையில தாக்குதலை நடத்த ஏற்பாடு பண்ணுங்க ஆச்சாரியாரே. தாரகாசுரா, இது சாதாரண யுத்தமாய் இருக்காது. இந்த யுத்தம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்குமான மகா யுத்தமாயிருக்கும். ஆனா ஒரு விஷயத்தை நான் உனக்கு ஞாபகப்படுத்த விருப்பப்படுறேன். இந்த மகா யுத்தத்துல உன்னுடைய மகன்கள் உனக்கு இப்ப உதவி பண்ண உன் கூட இல்ல. அதனால இந்த யுத்தத்தை கொஞ்ச நாளைக்கு நாம தள்ளி வைக்கணும். இல்ல ஆச்சாரியாரே, இதுக்கு மேல என்னால யாருக்காகவும் காத்துட்டு இருக்க முடியாது. என் காலம் என்ன எப்ப தாக்குவான்னு தெரியாது. என்னுடைய மகன்கள் என் கூட இல்லைன்னா என்ன, என்னுடைய அப்பா என் கூட இருக்காரு இல்ல ஆச்சாரியாரே. எங்க அப்பாவோட தலைமையில இந்த யுத்தத்துக்கான ஏற்பாடுகள் நடக்கட்டும். கிருஷ்ணா, ஒரு மிகப்பெரிய நாகம் உன்னோட அம்மாவையும் ராதாவையும் கடத்திட்டு போயிருச்சு. என்ன? ஆமா. நான் உறவுகளுக்காக தான் இந்த யுத்தத்தை தள்ளி போட்டுட்டு இருந்த நாகதேவி கத்ரு. ஆனா நீ எனக்கு நெருக்கமானவங்களையே கஷ்டப்படுத்தி பெரிய குற்றத்தை பண்ணிருக்க. இப்ப இந்த யுத்தம் உறவுகளுக்காக தான் நடக்க போகுது. நீ எங்க இருந்தாலும் சரி, நான் உன்னை தேடி வருவேன். இவதான் அந்த கிருஷ்ணனோட அம்மா. அப்புறம் இவ அவனோட தோழி ராதா. இப்ப இவங்க நம்மளோட கைதிகள். யார் நீங்க? எங்களையே இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உனக்கும் எங்களுக்கும் ஒரே ஒரு சம்பந்தம் மட்டும்தான். நீ அந்த தந்திரக்காரன் கிருஷ்ணனோட அம்மாங்கிறது. இப்போ உன்னையும் இங்க கடத்திட்டு வந்ததுனால உன் மகன் கிருஷ்ணன் தானாவே இப்போ இந்த இடத்துக்கு வந்து அவன் உயிரை அர்ப்பணிச்சிடுவான். ஆனா ஏன்? நீங்க
நீங்க எதுக்கு ஏன் பையனை இப்படி துரத்துறீங்க? ஏன்னா அவன் என்னோட மகனை வதம் பண்ண நினைக்கிறான். நான் அத நடக்க விட மாட்டேன். அதுக்கு முன்னாடி நான் அந்த கிருஷ்ணனையே வதம் பண்ண போறேன். இல்ல, ஒரு தாயா இருந்து என்னோட மகனை கொல்லணுங்கிற எண்ணம் உங்களோட மனசுல எப்படி வந்துச்சு? ஏன்னா இதை தவிர எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. வேண்டாங்க, இப்படி பண்ணாதீங்க. நான் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நான் இந்த விஷயத்தை பத்தி என்னோட மகன் கிட்ட பேசுறேன். இங்க பாருங்க, என் மகன் தேவையில்லாம யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டான். அப்புறம் இதுக்கு உங்க மகன் அவன் கொல்ல போறான். இது கண்டிப்பா உங்க பிரம்மையா தான் இருக்கும். இது என்னோட பிரம்மை இல்ல, தேவர்களோட எதிர்கால கணிப்பு. என் மகன் தக்ஷனோட மரணம் ஓ மகன் கிருஷ்ணனோட கையால தான் கணிச்சிருக்காங்க. இந்த இயற்கையோட விதியை நான் ஏத்துக்கவே மாட்டேன். மகாராஜா வஜ்ரங், மகாராஜா வஜ்ரங். இன்னைக்கு நாம அந்த கார்த்திகேயனை வதம் பண்றது மட்டும் இல்லாம இன்னைக்கு நாம அந்த கைலாயத்திலையும் தடம் பதிக்க போறோம். அப்படி மட்டும் அந்த கைலாய மலையை நாம ஜெயிச்சிட்டோம்னா அப்புறம் இந்த பிரபஞ்சத்தையே ஆளணுங்கிற நம்ம கனவு நனவாகிடும். மகாராஜா தாரகாசுரர், தாரகாசுரர், மகாராஜா தாரகாசுரர், மகாராஜா தாரகாசுரர், மகாராஜா தாரகாசுரர், மகாராஜா தாரகாசுரர், மகாராஜா தாரகாசுரர், மகாராஜா தாரகாசுரர். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நீடூழி வாழ்க மகனே. தாரகாசுரர், தாரகாசுரர், தாரகாசுரர். வெற்றி நமதே, வெற்றி நமதே. கண்ணா, இனி உன்னால என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாது. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். நான் இத நினைச்சு வருத்தப்படுவேன்னு நீ நினைக்கிறியா என்ன? நீ ஒரு தடவை என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்க. தர்மத்துக்காக நம்ம சுகம் துக்கம் அப்புறம் எல்லா உறவுகளையும் மறந்துடணும். இதுதானே இந்த அவதாரத்தோட லட்சியம் கண்ணா. கார்த்திகேயா, இன்னில இருந்து நீ என்னோட அறையில தான் என் கூடவே தூங்கணும். புரியுதா உனக்கு? இல்லம்மா, நான் என்னோட அறையிலேயே தூங்குறேன். எனக்கு எதுவுமே ஆகாது. இங்க பாரு பார்வதி, நீ இந்த மாதிரி அதிகமா கவலைப்படுறது கார்த்திகேயனோட மன உறுதியை குறைச்சிடும். பிரச்சனைக்கு பயந்து நீ அவனை எவ்வளவு தூரம் விலைக்கு வைக்கிறியோ அதே அளவுக்கு பிரச்சனை அதிகமாகும். இதே மாதிரி எத்தனை முறை நீ கார்த்திகேயனை காப்பாத்திட்டே இருப்ப பார்வதி. நம் மகனை நம்ம தைரியசாலியா வளர்க்கணும். நாராயண நாராயண, அந்த தாரகாசுரன் இப்ப கைலாச மலையை தாக்கிறதுக்காக புறப்பட்டு வந்துகிட்டு இருக்கான். இப்ப இந்த யுத்தம் கண்டிப்பா நடக்க போகுது. அன்னை தேவி பார்வதியே, தேவர்களோட உயிர் இப்ப உங்க கையில தான் இருக்கு. பார்வதி, நீங்க இந்த ஜகத்தின் தாய். உங்களோட எல்லா மகன்களோட உயிரையும் காப்பாத்துறதுக்காக நீங்க உங்களுடைய ஒரு மகனை யுத்தத்துக்கு அனுப்பிதான் ஆகணும். இதுவும் உங்களோட கடமை தான் தேவி பார்வதி. ஒருவேளை நாளைக்கே உங்களோட புத்திர மோகத்தால இந்த பிரபஞ்சம் அழிஞ்சிருச்சுன்னா நாம என்ன பண்றது தேவி? இல்லை தந்தையே, நான் அப்படி எதுவும் நடக்க விட மாட்டேன். அம்மா, எனக்கு அனுமதி கொடுங்க. என்னோட கைகள் தாரகாசுரனை வதம் பண்றதுக்காக துடிச்சிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். ஜெகத் ஜனனி பார்வதியின் மைந்தன் இந்த கார்த்திகேயன் தாரகாசுரனை வதம் பண்ணிட்டு தன்னுடைய தாயின் சரணத்துக்கு சீக்கிரமே வந்து சேருவான். ஒருவேளை நான் தாரகாசுரனை வென்றுட்டாலோ
உங்க காலடிக்கு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தான் என் லட்சியம் முழுமை அடையும்மா. கிருஷ்ண அவ அம்மாவை காப்பாத்த கண்டிப்பா போவான். அப்போ உன்னுடைய அம்மாவையும் தம்பியையும் யாராலையும் காப்பாத்த முடியாது. எங்களை சரி பிடிச்சு வைக்கிறதுனால நிலைமை இன்னும் மோசமாகும். அததான் நானும் விரும்புறேன். இத பார்த்து உன்னோட மகன் கிருஷ்ணன் கோவப்பட்டு இப்போ இங்க வரணும். அவனால இங்கிருந்து உயிரோட போக முடியாது. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.